அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெடு நாட்களாக எதிரிகளால் துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவங்களுக்காக போடக்கூடிய பதிவு இது. அதாவது இந்த பிரயோக முறையை ஒரு தடவை எதிரி மேலே பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா, எதிரி நம்ம என்ன செய்ய மாட்டான், நம்ம தலை வச்சே படுக்க மாட்டான். சரிங்களா? அவனுக்கு நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கணுங்கிற நினப்பே அவனுக்கு வராது. அப்படியே அவனுக்கு பிரச்சனை நம்மளுக்கு குடுக்கணும்னு நெனச்சா கூட, அவனுக்கு தான் அழிவு வருமே தவிர, நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இது முழுக்க முழுக்க அதர்வன மாந்திரீக பிரயோக முறை. இது எதிரியை அழிக்கக்கூடிய அதர்வன பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறைய பார்த்தீங்கன்னா, எதிரியுடைய மனித பாவை போல மயான சாம்பல்ல செஞ்சுக்குங்க. இத பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாள் அன்னைக்குன்னு மயானத்தில மனித பாவை போல செஞ்சுக்கிட்டு, எதிரி போல செஞ்சுக்கிட்டு, கருங்கோழி பலியிட்டு, நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கக்கூடிய மந்திரத்த கருங்கோழியோடைய உதிரத்தை செவ்வரளி பூவில் தொட்டு அந்த பாவைக்கு நம்ம உரு கொடுத்து அந்த பாவையை கொண்டு போய் மயானத்துடைய எரிமேடையில் கொண்டு போய் புதைச்சோம் அப்படின்னா எதிரியாகப்பட்டவன் வீழ்ந்து மடிவான் அப்படிங்கிறது சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரயோக முறையை எக்காரணத்து கொண்டும் தவறானவர்கள் மேலே பிரயோகம் பண்ண வேண்டாம். உண்மையிலேயே எதிரிகளால் தொந்தரவு அனுபவிக்கக்கூடியவங்க இந்த பிரயோக முறையை பண்ணலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.